ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச்சிங் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக போட்டாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரி ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சிங்கை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை செயின் ஸ்டிச்சிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீளமாக இந்த த்ரெட்டை நீளமாக இழுங்க. அப்படி நீளமாக இழுத்துட்டு இதுக்கு நடுவில் நீடலை விடுங்க. நீடலை விட்டு கீழே ஒரு சுற்றி அந்த த்ரெட்டை மேலே இழுங்க. மேலே இழுக்க கீழே இருக்கிறது குட்டியாகிடும் த்ரெட்டு. இப்போ செகண்டாக இழுத்தோம்ல அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடலை மறுபடியும் விட்டு அந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே இழுங்க. கீழே இழுக்கணும். ஸ்டாண்டு கீழே ஒரு த்ரெட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இழுக்கணும். நீடல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இழுக்கணும். ஸோ லைட்டாக, ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக. அவ்வளோதான், நாட் விழுந்துருச்சு. கீழே எடுத்துரு. அவ்வளோதான். இந்த த்ரெட்டை நல்லா நீளமாக இழுத்துக்கோங்க. நீளமாக இழுத்துட்டு இதுக்கு நடுவுலையே பக்கத்துலேயே நீடலை உள்ளார விட்டு கீழே ஒரு சுற்று அந்த த்ரெட்டை மறுபடியும் மேலே இழுங்க. ஒரு சுற்றி மேலே இழுங்க. இந்த செகண்டாக இழுத்தோம்ல, இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடலை விட்டு அந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டை, ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே இழுங்க. ஸ்டாண்டு கீழே ஒரு த்ரெட்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டையும் இழுக்கணும். மேலே இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கணும் நீடலால். அவ்வளோதான், நாட் விழுந்துருச்சு. சிம்பிள் தான். கீழே இழுத்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் சுகர் பீட்ஸ் எப்படி கொக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.